ஹாய், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ. நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் நடந்த ஏடிஎம் ஸ்கேமை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் நடந்த ஸ்கேம் தான். ஸோ ஏடிஎம்மில் எப்படி ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மணி எடுக்க தெரியாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் இருந்த ஒரு ஆள்கிட்ட வந்து ஏடிஎம் கார்டை கொடுத்து அவங்க அமௌண்ட் ஒரு 20,000 ரூபா எடுத்து கொடு அப்படின்ற மாதிரிக்கே ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்க போல். ஏடிஎம் கார்டு கொடுத்து பின் நம்பர்லாம் சொல்லி அவர் 20,000 ரூபா எடுத்து கொடுத்தாச்சு அந்த பெர்சன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இவருக்கு வந்து தெரியாமையே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணியிருக்காப்புல. ஸோ அப்படி செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டில் 1,00,000 ரூபா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ அந்த பெர்சன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவனோட ஏடிஎம்ஐ இவர்கிட்ட கொடுத்து விட்டுட்டு அவரோட ஏடிஎம்மும் ஆல்ரெடி பின் நம்பர் அவர் சொன்ன பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரோட ஏடிஎம்மை வாங்கி வச்சுக்கிட்டான். ஸோ வச்சுட்டு அவனோட ஏடிஎம்மை அவர்கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டாச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 3 டேஸாக 4 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். பட் அவருக்கு தெரியல, ஏன்னா வந்து அவர் நான் எஜுகேட்டு, ஓகேவா. ஸோ அதனால் ஃபோனும் செக் பண்ண மாட்டார், எஸ்எம்எஸ் எதுவுமே பார்க்கல. அந்த மாதிரிக்கு இருந்தனால அவன் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அவ்வளோ அமௌண்ட் எடுக்க முடியாதுல்ல. ஸோ 5 நாள் 6 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்திருக்கான். மொத்தமாக அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இவங்களே பார்த்துருக்காங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் போய் செக் பண்ணியிருக்காங்க. அவரோட நார்மல் ஏடிஎம் வந்து அவரோட ஏடிஎம்மே இல்லை, அது வந்து அவனோட ஏடிஎம்மு. ஸோ ஏடிஎம் போட்டு பின் போட்டு பார்க்குறப்ப அது வந்து இன்கரெக்ட் வந்திருக்கும் போல் இருக்குது. அவர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் போய் விசாரித்து பார்க்குறப்ப உங்கள் அக்கௌண்ட்டில் மணியே இல்லை, மணி ஆல்ரெடி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது. ஸோ அவர் போகிறப்ப அந்த அவரோட பாஸ்புக்கை வச்சு செக் பண்ணியிருக்காரு. பாஸ்புக்கில் செக் பண்ணுறப்ப மணியில் எடுத்துட்டீங்க, நேற்று வரைக்கும் எடுத்துருக்கீங்க, நேற்று 20,000 ரூபா எடுத்துருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொன்னோடனே அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு, நம்ம எடுக்கலை, இது வந்து வேறவங்களோட ஏடிஎம் கார்டை நம்மகிட்ட கொடுத்துட்டு நம்ம ஏடிஎம் கார்டை அவனே வச்சுக்கிட்டான் போல் இருக்குன்னு அப்போ தான் அவருக்கே ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மணியும் கிடைக்கல, அந்த பெர்சன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு நடக்கும். அதனால் வந்து உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகள் அம்மா அப்பா அவங்களுக்குலாம் வந்து சொல்லி வைங்க, இந்த மாதிரி அன்வான்டாக யார்ட்டையும் வந்து ஏடிஎம் கார்டெலாம் கொடுத்து எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள். அப்படியே ஏடிஎம் கார்டு கொடுத்து எடுத்தாலும் ஸோ அந்த ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு வெரிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏடிஎம் கார்டில் நேம் இருக்கும்ல, இந்த நேம் வந்து உங்கள் நேம் தான் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஓகேவா. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணியிருந்தேன். நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய நடக்குது இந்த மாதிரிக்கே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் நடந்தது. ஸோ இது வந்து வீடியோ பண்ணு அப்படின்னு நம்ம அம்மா தான் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரிக்கே இது மாதிரிக்கே அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் வந்து சொல்லி புரிய வைங்க. இந்த மாதிரிக்கே ஏடிஎம் கார்டெலாம் கொடுத்து அடுத்தவங்கள்ட்ட எடுக்காதீங்க. மேபி நீங்கள் அப்படி எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்னா ஏடிஎம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் கொடுத்து எடுக்கலாம் ஓரளவுக்கு. ஸோ அப்படியும் கொடுத்தாலும் ஏடிஎம் கார்டு கொடுக்குறப்ப நம்ம ஏடிஎம் கார்டு தானா, அங்கே கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வர சொல்லுங்கள், ஓகேவா. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சேஃபாக இருங்க. ஆன்லைனில் நிறைய ஸ்கேம் நடந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆன்லைன் ஸ்கேம் நடந்துச்சு. அதில் வந்து 1000 rupees வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே இது பேமெண்ட் ஆகிடுச்சு, அதை பேமெண்ட் எடுத்துட்டான். அது ஒரு ப்ராப்ளம் போய்க்கிருக்கு. இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய நடக்குது. ஆன்லைனில் ஏதாவது லிங்க்ஸு, அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வருது அப்படின்னா எதையும் கிளிக் பண்ணாதீங்க. இமெயில் வரும், இந்த மாதிரிக்கே இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய லிங்க் வரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. சேஃபாக இருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. இது ஒரு அவேர்னஸ்ஸு. அவங்களுக்கும் வந்து அதை சொல்லிக் கொடுங்க. ஏடிஎம் கார்டுனா ஏடிஎம் கார்டில் உங்கள் நேம் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுங்க, ஓகேவா. இனிமேலாவது இந்த மாதிரி ஸ்கேம் நடக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ சேஃபாக இருங்க. ஆன்லைனில் எப்பவுமே சேஃபாக இருங்க, ஓகேவா. பாய்.